திருத்துறைப்பூண்டி வேலா ஆட்டோ ஒர்க்ஸ். இன்னும் நம்ம பார்க்க போகிற வண்டி Yamaha MT-15 என்ன ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ், இந்த நாய்ஸ் நீங்களே கேளுங்க. ஓகே, இந்த சவுண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இதில் வால்வு சவுண்ட் மட்டும் தனியாக நல்லா கேட்கும் பாருங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வால்வு தான் டைட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு வால்வு டைட் பண்ணுறது தான். இது வந்து பெரிய வேலை கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த வீடியோ எதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து தூரம் எனக்கு இப்போ அதிகமாக தெரிஞ்சது, ரொம்ப தூரத்துலேயே தான் வந்திருக்காங்க. அதனால தான் இந்த நான் வீடியோ போடுறேன். இதில் உள்ள வால்வு கிளியரன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் எந்த அளவுக்கு வந்து சவுண்ட் அதிகமாக வந்திருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்லாம் வச்சு பண்ண போகிறது கிடையாது, நம்ம கையால் தான் பண்ண போகிறோம். நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம், MT R1 V3 எல்லாத்தையும் நிறைய பார்த்தனால நமக்கு அந்த ஸ்கேலே தேவையில்லை, கையால் தான் பண்ண போகிறோம் வால்வு கிளியரன்ஸ். ஓகே, கஸ்டமர் சொன்னாங்க வால்வு டைட் பண்ணுறப்ப அப்படியே எனக்கு ஆயில் சர்வீஸ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பேர் எல்லாம் எழுதி கொடுத்தோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மோட்டோல ஆயில் வாங்கிட்டு, அதே மாதிரி கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா மோட்டோல வாங்கிட்டு. அது இல்லாமல் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா மெயினான ஃபால்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பாக்கெட் பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்சு போயிட்டு அதை வேறு இதில் மாற்றணும். இந்த சின்ன ஸ்பாக்கெட்டை பார்த்தாலே தெரியுங்க பல்லெல்லாம் எந்த ஒரு மோசமான கண்டிஷனில் ஓட்டிருக்காங்க. இதை வச்சே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் ரொம்ப தூரத்தில் வந்திருக்காரு. ஓகே, இது புதுசு வாங்கிட்டா புதுசு எப்படி இருக்குன்னு பாருங்க. கூலண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா மோட்டோல வந்து 1/2 லிட்டர் கிடைக்கிறது கிடையாது, 1 லிட்டர் தான் கிடைக்குது. ஆனால் என்ன சந்தா கூட பரவாயில்ல, 1 லிட்டர் பிடிக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தான் பிடிக்கும். அதனால பாதி இதில் மிச்சம் தான். இதில் இடையில கொஞ்சம் நாள் ஒரு டவுட்டுங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா Yamaha ஸ்பேர்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓல்டு MRP நியூ MRPன்னு போட்டு வருது. எதுக்காக எனக்கும் தெரிய மாட்டேது. ஓகே, ஓவரால் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து மோட்டோ ஆயில் ஊற்றணும்னு சொன்னாங்க. மோட்டோல 700 ஆயில் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 850 ml தான் ஊற்றணும். 1 லிட்டர் ஊற்றணும்னா பார்த்தீங்கன்னா இன்ஜின் தம்மாவும், அது இல்லாமல் ஆயில் சீல் எல்லாம் பிச்சுக்கும், ஆயில் சீலாம் லீக் ஆரம்பிச்சிடும். அதனால் 850 மட்டும் தான் ஊற்றணும். அதுக்கு ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் ஓட்டி பார்க்கட்டும், அவர்கிட்ட நம்ம கேட்போம் நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம், அது இல்லாமல் அவங்க எங்கேருந்து நம்மளை தேடி வந்திருக்காங்கிறது எல்லாத்தையும் கேட்போங்க. அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. வண்டி ஓட்டி பற்றி வண்டி எப்படினாக்கு நல்லா தெளிவாக இருக்குண்ணா. இன்ஜின் சவுண்டு இல்லை மாறிச்சுண்ணா. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுக்கு இப்போ வேலை பார்த்து உங்களுக்கு எப்படி சவுண்டு? வண்டி புதுசாக இருந்த மாதிரியே இப்போ புதுசாக இருக்குது. ஓகேண்ணா. எந்த ஊர் உங்களுக்கு? கடலூர் மாவட்டம் விருதாச்சலம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம். அங்கே உங்களுக்கு எவ்வளோ கேட்டாங்க, என்ன ஃபால்ட்டு சொன்னாங்க? அங்கே டைம் ஃபுல்லாக டோட்டலாக மாற்றணும்னு சொன்னாங்க. சரி, இப்போ இங்கே அது எல்லாம் நம்ம எதுவுமே மாற்றலை, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி. ஆமாம், எல்லாமே வால்வு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணால். இப்போ எப்படி இருக்கும் சவுண்டு? புதுசாக இருந்த மாதிரியே இருக்குது. ஓகே, நான் திருத்திரம் தேடி வந்திருக்கேன். வேலை தெளிவாக இருக்குல்ல? அதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. ஓகே, நம்மளை தெரியுதுங்க ரொம்ப